Bismillah, alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 26வது வகுப்பு தொடராக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இரண்டாம் தவணை பரீட்சைக்குரிய பாடங்களை வினாக்களினூடாக மீட்டு வருகின்றோம். அந்த வகையில் குறிப்பாக முஸ்லிம் பாடசாலைகளில் தற்போது இரண்டாம் தவணை பரீட்சைக்குரிய பாடங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில் பெரும்பாலான பாடசாலைகளில் கடந்த வாரம் ஆரம்பித்து குறிப்பிட்ட சில பாடங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் நாளைக்குரிய பாடம் அது ஒவ்வொரு பாடசாலையை பொறுத்து ஒவ்வொரு வலயத்தை பொறுத்து வேறுபட்டிருக்கலாம். உங்களுக்கு சில போது அரபு இலக்கிய பாடம் முடிவடைந்திருக்கலாம். இன்னும் பல மாணவர்களுக்கு இறுதியாக அல்லது நாளை மறுதினம் போன்ற தினங்களில் பரீட்சை நடைபெற இருக்கலாம் அரபு இலக்கிய பாடத்தில். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக முக்கியமாக இந்த அரபு இலக்கிய பாடத்தில் ஒரு சில வினாக்களை கலந்துரையாடலாம். அதாவது 2023ஆம் ஆண்டு அல்லது 2024ஆம் ஆண்டு ஏற்கனவே நடந்த வினா பத்திரங்களை நாங்கள் படிப்பதனூடாக பார்ப்பதனூடாக இன்ஷா அல்லாஹ் ஒரு மீட்டல் ஒன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் செய்வோம். ரைட், ஓகே. அந்த வகையில் ரைட், கொஞ்சம் பாருங்க. இது இந்த பேப்பர் வந்து வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துடைய பேப்பர். பெரும்பாலும் வடமேல் மாகாணம் என்று வரக்குள்ள புத்தளம் மாவட்டம், குருநாகல் மாவட்டம், இந்த இரு மாவட்டங்களையும் இந்த பேப்பர் நடந்து முடிஞ்சிக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு இந்த பேப்பர்ல மிக முக்கியமான பகுதிகளை கலந்துரையாடுவோம். அதே நேரம் இன்னும் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, ரெண்டாம் தவணைக்கு இந்த வருஷம் தயாரிக்கப்பட்ட இன்னும் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நேரம் எடுத்து அந்த பேப்பரையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலந்துரையாடுவோம். ரைட், அந்த அடிப்படையில் நீங்கள் தான் குயிக்கா விடைகளை சொல்லிட்டு போகணும். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. பேப்பரோட ஸ்ட்ரக்சர் அதோட வளமையாக சொல்றதுதான் தெரியும். நீங்க இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயமாக வாசித்து குறிப்பிட்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில அறிவுறுத்தல்களை நீங்க சரியான முறையில வாசிக்காம எக்ஸாம செய்ய போனீங்கன்னு சொன்னா சில நேரம் புள்ளிகள் குறைவதற்கும் அது காரணமாக அமைக்கலாம். ரைட், அந்த அடிப்படையில வினாத்தாள் ஒன்றில் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கதைக்கலாம். உமையா கால அரபு இலக்கிய துறை பிரபல்யம் பெறுவதற்கு ஏதுவாக இருந்த காரணிகளுள் 2 குறிப்பிடுக. சொல்லலுமா? ரைட், கதைக்கலாம் தானே, அந்த முடிங்க பார்க்க. மேலும் ரைட், சொல்லுங்க பார்க்க. கேள்வி விளங்கினா உங்களுக்கு? ரைட், உமையா கால அரபிலக்கிய துறை பிரபல்யம் பெறுவதற்கு ஏதுவாக இருந்த காரணிகள் 2. இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம் அரபு இலக்கியத்தில் ஒரு சிறப்பான காலம். கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்ட காலம், கவிஞர்களுக்கு அன்பளிப்புகளும் பரிசில்களும் வழங்கப்பட்ட காலம், கவிதை போட்டிகள் சந்தைகள்ல இடம்பெற்றன. உக்கால், துல்மஜால், மிஜன்னா போன்ற சந்தைகள்ல கவிதை போட்டிகள் இடம்பெற்று தரமான கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டன. அவை முஅல்லகாத் என்று அழைக்கப்பட்டன.
ஒரு ஒரு கோத்திரத்துல ஒரு கவிஞர் உருவாகினா இந்த கோத்திர மக்கள் விழா எடுத்து கொண்டாடுவார்கள். அந்த கவிதைகளை பாதுகாப்பதற்காக அந்த மக்கள் அவற்றை மனநமிட்டு பாதுகாத்தார்கள் என்று ஜாஹிலியா காலம் ஒரு வகையில அரபு கவிதையின் பொற்காலமாக காணப்பட்டது. பொற்காலம் என்றா ஒரு சிறப்பானதாக காணப்பட்டது. ரைட். அந்த அடிப்படையில தான் அல் குர்ஆனும் அந்த ஜாஹிலியா அரபிலக்கியவாதிகளை நோக்கி முன்வைத்த சவால் என்னென்றா குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு சவால் விட்டது இல்லையா? நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 7 10 சூறாக்கள், உங்களுக்கு அதுவும் மேலாட்டி ஒரு சூறாவையாவது உருவாக்கி காட்டுங்கள் என்று குர்ஆன் சவால் விட்டது. ஆனா அவர்களால் அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை என்றெல்லாம் நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அப்ப 11ஆம் ஆண்டுல அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் அல்லது வஹியின் வெளிப்பாடு. வஹி வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்டதன் பின்னர், சரியா, வஹி அருளப்பட்டதன் பின்னர் அது குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னர் இந்த ஆரம்ப கால ஜாஹிலியா காலத்துல இருந்ததை விடவும் அந்த இலக்கியம் அல்லது கவிதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. ரைட். இப்ப என்னண்டா அப்பாசியர் காலம், உமையா காலம். உமையா காலம் வரக்குள்ள இலக்கியத்துறை பிரபல்யம் பெற்றது. இலக்கியத்துறை என்ன நடக்குது? திருப்பவும் பிரபல்யம் பெற்றது. இதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் சொல்லுங்க பாக்க. ஏதுவாக அமைந்த காரணி என்றால் அதற்கு காரணமாக இருந்த 2 விஷயங்களை சொன்னா சரி. என்ன இருக்குது சொல்லலுமா? சொல்லுங்க பாக்க. என்ன தெரியலையா? ரைட். நானே சொல்லணுமா அப்ப? ஓகே, நான் சொல்றேன். ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த என்ன முஅல்லகாத் அந்த கவிதை தொகுப்புகள் யாருடைய காலத்துல தொகுக்கப்பட்டன சொல்லலுமா? உமையா காலத்துல. சரியா, உமையா காலத்துல தான் தொகுக்கப்பட்டது இல்லையா? அப்ப அது ஒரு காரணம் விளையினா. உமையா காலத்துல தொகுக்கப்பட்டது ஒரு காரணம். முஅல்லகாத் உமையா காலத்துல தொகுக்கப்பட்டது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்லலுமான்னு பாருங்க. உள்ளத்தில் கவர்ச்சியாக அமைந்த நேரம் காணப்படும் கருத்துக்கள் விரசம் நிறைந்தவையாக விரசம். ஓகே, அதல்ல. அப்ப அது கவிதையின் பண்புகள் தானே. இப்ப இதுல இன்னும் ஒரு காரணம் என்னென்றா அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டமே. அரபு மொழியை தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தின யாருடைய ஆட்சி காலம் என்றா உமையாக்களுடைய ஆட்சி காலம். அப்ப அரபு மொழியை தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தினால் என்ன நடக்கும்? அனைத்து மக்களும், அரபி அல்லாதவர்களும் அரபு மொழியை கற்க வேண்டி ஏற்படும். அப்ப அரபு மொழியை அரபி அல்லாதவர்களும் கற்க ஆரம்பிக்கின்ற போது, சரியா, அப்ப அரபு சார்ந்த கவிதைகள், அரபு சார்ந்த நாவல்கள், சிறுகதைகள், பாடல்கள் என்று பல விஷயங்கள் அரபிலக்கியத்தில் உள்வாங்கப்பட காரணமாக இருக்கும். அந்த அடிப்படையில உமையா கால அரபிலக்கியத்துறை பிரபல்யம் பெறுவதற்கு ஏதுவாக இருந்த 2 காரணிகள் என்னன்னு கேட்டா, ஒரு சொல்லலாம் ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டன. சரியா. 2வது அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதோடு சேர்த்து நீங்க வேறு வேறு விஷயங்களும் எழுதலாம். என்ன? அரபி அகராதிகள் தோன்றின. ரைட். அரபிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது போன்ற பல விஷயங்கள்ல ஏதாவது 2 எழுதினா சரி. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க பி. ரைட். ஓகே, 1வது பி கேள்வி. அப்பாசிய கால அரபு இலக்கிய துறையில் பிரபல்யம் பெற்ற அரபு இலக்கிய அறிஞர்கள் 2 பேர் சொல்லணுமா? அப்பாசியர் காலம் கிட்டத்தட்ட புத்தகத்துல 9 பேர் இருக்குது. உங்களுக்கு 2 பேர் தான் கேட்கிறேன். அபு நவாஸ். அபு நவாஸ் வெரி குட். இன்னொரு முதீபின் நியாஸ். முதீபின் நியாஸ். உங்களுக்கு அதுல பல பேர்கள் இருக்குது. எல்லா பேரையும் உங்களுக்கு
பாடமாக்க தேவை இல்லை, பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 2 பேட பேரையாவது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப அதுல லேசானது என்னண்டா அபு நவாஸ் பேரு லேசு, அபு நவாஸ். அதே நேரம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேரு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். முத்தி இப்னு இயாஸ் அல்லது அபு தையிப், அல் முத்தனப்பி, ரைட், பஷார் பின் புர்தி, அல் அப்பாஸ் இப்னு அஹ்னஃப் போன்ற பல பேர்கள்ல யாராவது 2 பேட பேரை ஞாபகத்துல வச்சுக்கொண்டா ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுக. ரைட். புறக்கணித்தார் என்ன சொல்? புறக்கணித்தார் வத்தவல்லா. அபசேண்டா என்னப்பா? அபசேண்டா கடுகெடுத்தார். கடுகடுத்தார். அபசேண்டா கடுகடுத்தார். ஓகே, அபச வத்தவல்லா. ரைட், ஓகே, வெரி குட். நல்லுபதேசம் அதுக்கு என்ன சொல்? நல்லுபதேசம் என்ன? நல்லுபதேசம் சொல்லுங்க. நல்லுபதேசம் அஸ்திக்ரா. அஸ்திக்ரா நல்லுபதேசம் என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? அஸ்திக்ரா. அஸ்திக்ரா. ரைட். பெருமைப்படுத்துங்கள். பெருமைப்படுத்துங்கள். ஃபகப்பீர். 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 சரியா? ஃபகப்பீரா? கப்பீர் என்றாலும் சரி, ஃபகப்பீர் என்றாலும் சரி. ஓகே. தூய்மைப்படுத்துங்கள். ஃபதஹீர். அப்ப இந்த 2 சொற்களும் சூரா அபஸிலிருந்து வந்திருக்குது. இந்த 2 சொற்களும் சூரா சொல்லுங்க. சூரா என்ன? சூரா முத்தஸிர்ல இருந்து வந்திருக்குது. அப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்னதுதான் 2ஆம் தவணை கண்டு வரக்குள்ள 2ஆம் தவணைக்குரிய சூறாக்கள் மட்டுமல்ல, நீங்க 1ஆம் தவணைக்குரியதையும் படிக்கணும், 10ஆம் ஆண்டுக்குரிய பாடப்பரப்புகளையும் நீங்க படிச்சுட்டு தான் போகணும். ஏண்டா எல்லாம் கலந்துதான் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. சரியா? ரைட், ஓகே. 2ஆம் தவணை வரக்குள்ள நீங்க 1ஆம் தவணை, குறிப்பாக 11ஆம் ஆண்டுல 1ஆம் தவணைக்குரிய எல்லாத்தையும் பார்த்து கொண்டே போங்கல. ரைட். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பத சொற்களுக்கு கருத்து எழுதுக. இஸ்தகனா. இஸ்தகனாண்ட கருத்து என்ன? அலட்சியம் செய்தான். அலட்சியம் செய்தான். இஸ்தகனா. அம்மா மனிஸ்தகனா. சரியா? அலட்சியப்படுத்தினான், தேவையற்றவனாக இருந்தான். இஸ்தகனா 2 கருத்தும் இருக்குது. ரைட். யார் அலட்சியப்படுத்துகிறானோ அல்லது யார் தேவையற்றவனாக இருக்கிறானோ நீங்க அவருக்கு தான் கவனம் செலுத்துறீங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். சரியா? அப்ப இஸ்தகனாண்ட அலட்சியம் செய்தான். ரைட். 2வது தில் மஆரிஜ். தில் மஆரிஜ் உயர் பாதைகளை உடைய. தில் மஆரிஜ் சூரத்துல் மஆரிஜ்ல வருது. ஃபஹ்ஜுர். ஃபஹ்ஜுர் வெறுத்து விடுங்கள். ஃபஹ்ஜுர் கருத்து வெறுத்து விடுங்கள். பஈதாண்டா தூரமாக, தூரத்தில். இன்னஹும் யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா. நிச்சயமாக அவர்கள் அதனை தூரமாக, தூரத்தில் காண்கிறார்கள், நாங்கள் அதனை சமீபமாக காண்கிறோம். பஈதாண்டா தூரம், தூரமாக தொலைவில், கரீபாண்டா சமீபமாக அருகில். ரைட். அப்ப பஈதா கரீபா 2 சொல்லும் சூரத்துல் மஆரிஜ்ல இருந்து வருது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்தகனா என்பது அபசைல வர சொல், ஃபஹ்ஜுர் என்பது முத்தஸிர்ல வர சொல், தில் மஆரிஜும் பஈதாவும் மஆரிஜ் சூரத்துல் மஆரிஜ்ல வர சொற்கள். ரைட். எனவே நீங்க 11ஆம் ஆண்டுல இந்த 3 சூறாக்களையும் 2ஆம் தவணைக்கு படிச்சிருக்க வேண்டும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தகளே பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا مررتم برياض الجنة فارتعوا قالوا وما رياض الجنة قال حلق الذكر. ஹதீஸ் விளங்கினா? என்ன ஹதீஸ் அண்டு? என்ன ஹதீஸ் அது? ஹதீஸ் சொல்லுங்க பாக்க. நீங்க சுருக்கமாக ஏதாவது ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உண்டோ? சுவன பூஞ்சோலைகள், ரியாதுல் ஜன்னா. அந்த கருத்து என்ன? சுவன பூஞ்சோலைகள் அல்லது திக்ருடைய சபைகள். வெரி குட், ஓகே. இப்ப கேள்வி என்ன? ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக சென்றால், சுவன பூஞ்சோலைகளை நீங்கள் கடந்து சென்றால், நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்.
சஹாபாக்கள் கேட்டார்கள், சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன? வமாரியாபுல் ஜன்னா, சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள் என்று சொன்னாங்க. கேள்வி என்ன? இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? என்ன உவமானம்? கேடயம். கேடயமா? சுவன பூஞ்சோலை. திக்ருடைய சபைகள் என்று அந்த ஹதீஸில் கேடயம் சம்பந்தம் இல்லை மகள். நோன்பு ஒரு கேடயம் ஆகும். அஸ்யாமு ஜுன்னா, அதுல கேடயம் எல்லாம் இருக்குது இல்லையா? இதுல கேடயம் என்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அப்ப சுவன பூஞ்சோலை என்பது தான் உவமானம். சரியா? உவமேயம் என்ன? ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள். இந்த ஹிலகு திக்ர் என்று எழுதோ மேலும் அல்லது திக்ருடைய சபைகள் என்று எழுதோ மேலும். ரைட், இந்த துவா பூரணப்படுத்துங்க பாக்கா. பிஸ்மில்லாஹி வலஜ்னா வபிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வஅலா ரப்பினா தவக்கல்னா. ஓகே, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வபிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. சரியா? வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னாண்டு வரும். ரைட், இந்த துவா ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? வீட்டுக்குள் நுழையும் போது. வீட்டுக்குள் நுழையும் போது. சரி, ஓகே. அடுத்த பாருங்க, அரபு தமிழ் மொழி மூலம் எழுதப்பட்ட சட்ட நூல். இத பாருங்க, சட்ட நூல் இப்படி குறிப்பாக வருமா? ஃபிக்ஹ் நூல், சட்ட நூல். சட்ட நூல் இரண்டின் பெயரை தருக. என்ன பேரு சொல்லலாம்? அஹ்காமுல் முஸ்லிமீன். வெரி குட், அஹ்காமுல் முஸ்லிமீன். அடுத்தது ஃபத்ஹுத் தயான். ஃபத்ஹுத் தய்யான். வெரி குட். ஒன்று அஹ்காமுல் முஸ்லிமீன், அடுத்தது ஃபத்ஹுத் தய்யான். சரியா? சட்ட நூலா? சட்ட நூல். ரைட். அடுத்தது அரபு தமிழ் இலக்கியத்தில் கவிதை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் தருக. கவிதை இலக்கியத்துக்கு 2 உதாரணம் சொல்லுங்க பாக்க. மசாலா, முனாஜாத். மசாலா, முனாஜாத். வேற? கிஸ்ஸா, நாமா, படைப்போர், மாலை. வெரி குட். அந்த அதுல இருந்து ஏதாவது 2 எழுதினா சரி. சரியா? கவிதை இலக்கியத்துக்கு 2 உதாரணம் கொண்டு வரக்குள்ள மசாலா, முனாஜாத், நாமா, கிஸ்ஸா, படைப்போர், மாலை போன்றவற்றில இருந்து ஏதாவது 2. இப்படி கேள்வி வரும். மேலும் மசாலா, முனாஜாத் ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக என்று வரும். மேலும் விளங்கினா? பின்வருவனவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருகான்னு கேட்டுட்டு மசாலா, முனாஜாத், படைப்போர், கிஸ்ஸா அப்படி வந்து அப்ப அங்கெல்லாம் நீங்க ஒவ்வொரு உதாரணம் எழுத வேண்டி வரும். ஏலும். சரியா? அதையும் நீங்க பார்த்து கொண்டு போங்க. அப்ப 5ஆம் வினா வந்து ஏ, பி என 2 சோடிகள் காணப்படுகின்றன. அப்ப அதில் விரும்பிய ஒரு சோடியை மாத்திரம் தெரிவு செய்து எழுதுகன்னு இருக்குது. அப்ப உங்களுக்கு இதுல 2ல ஏதாவது ஒன்று எழுதினா போதும். இது எழுதினா இது எழுத தேவையில்லை, இது எழுதினா இது எழுத தேவையில்லை. ரைட், ஓகே. இதையும் பார்ப்போம் கொஞ்சம். ஹுப்புக ஷையுமி வயுசிம்மு. பழமொழிகள் படிச்சுக்கிறீங்களா? ஓகே. ஹுப்புக ஷையுமி வயுசிம்மு. மேலே காணப்படும் அரபு பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் மரபு பழமொழி ஒன்று தருக. என்ன? ஆசையை வெட்கமறியாது. காதலுக்கு கண்ணில்லை. ஆசை வெட்கமறியாது, அதே போல காதலுக்கு கண் இல்லை. இட கருத்து என்ன? ஹுப்புக ஷையுமி வயுசிம்மு என்றா குறித்த ஒன்றின் மீதுள்ள உனது அன்பு உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். வெரி குட். குறித்த ஒன்றின் மீதுள்ள உன்னுடைய நேசம், அன்பு, சரியா, உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். ரைட். அடுத்த பாருங்க, கீழே தரப்பட்டிருக்கும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக. எப்படி எழுதுற? கண்ணின்றி காண்பவனை, காதின்றி கேட்பவனை ஒருவர், எண்ணில் அடங்கானை, சரியா, எப்போதும் யான் புகழ்வேன். எழுதேலுமா? எழுதி பார்க்குறா? எழுதேலுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு கொப்பியில் எழுதி பாருங்க. ரைட், உங்களுக்கு டிஸ்பிளே வழங்குறதுக்கும் கொஞ்சம் சிறுசாத்தான் வழங்குற தெரியாது, நான் ஒரு சாக்கிறேன். ரைட். கண்ணின்றி காண்பவனை, காதின்றி கேட்பவனை, எண்ணில் அடங்கானை,
எப்போதும் யான் புகழ்வேன். எழுதேலுமா புள்ளக? ஓகே. எப்படி எழுதுற பாருங்க. க க நீங்க காஃபெல்லாம் போட தேவையில்ல. க கண். சரியா? கண். திருப்பண்ணி கண்ணி. ரைட்? கண்ணின் கண்ணின் கண்ணின். சரியா? நான் ஹரக்கத்து வச்சு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கும். ஹரக்கத்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நான் வச்சு காட்டுறேன். கண் நீ இன். கண்ணின் நீ. கண்ணின் நின். விளங்கினா? கண்ணின். ரைட்? ஓகே, கொஞ்சம் இருங்க. கண்ணின். ரைட். கண்ணின்றி. ரைட்? உங்களுக்கு விளங்குறது சரியா? ரைட். கண்ணின்றி. சரியா? கண்ணின்றி காண்பவனை. அதுல சரியா? காஃபலிப் கா கா. அப்புறம் இன். கான் ப வ ந இ. காண்பவனை. விளங்கினா உங்களுக்கு? கண்ணின்றி காண்பவனை. கண்ணின்றி காண்பவனை. இந்த இடத்துல இக்கண்ணா இருக்குது இல்லையா? எனவே நாங்க இங்க வந்து எங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள மேலும் இக்கண்ணா உண்ட. சரி சரி. ரைட். திரும்ப பாருங்க. ரைட். கண்ணின்றி. ஓகே. காண்பவனை. காண்பவனை. அதே போல அடுத்தது என்ன? காதின்றி கேட்பவனை. காதின்றி. காதின்றி கேட்பவனை. கேட் இட்டண்ணா அரபு இல்லைன்னு நாங்க படிச்சுக்கிறோம் இல்லையா? இட்டண்ணா வந்து அரபு மொழியில அந்த எழுத்து இல்லை, உச்சரிக்கிறது இல்லை. அப்ப நாங்க வந்து அந்த இடத்துல வந்து எப்படி எழுதுறது? சொல்லுங்க. பவனை. கேட்பவனை. சரியா? கண்ணின்றி காண்பவனை. காதின்றி கேட்பவனை. அப்ப கேண்ட் எழுத்துல தானே? அப்ப கீன்னு தான் நாங்க எழுதுறது. கேண்ட் இல்லாட்டி எப்படி எழுதுறா? கீட்பவனை. பானாவும் அரபில் இல்லை. பானா என்ற எழுத்தும் கூட அரபு மொழியில இல்லாத ஒரு எழுத்து. பானாக்கு பதிலாக நாங்க பானா எழுதுறோம். பானாக்கு பதிலாக நாங்க பா எழுதுறோம். கேட்பவனை. கேட்பவனை என்று வரும். விளங்கினா? விளங்கினா புள்ளகள்? இப்ப நாங்க ஹரக்கத்தை வச்சா லேசா எழுதலாம். என்ன? ரைட். ஹரக்கத்தை வச்சாலும் லேசா எழுதலாம். கண்ணின்றி காண்பவனை. காதின்றி கேட்பவனை. அடுத்த வரி என்ன? ஓகே, அடுத்த வரி எண்ணில் அடங்கானை. எண்ணில் அடங்கானை எப்போதும் யான் புகழ்வேன். என்ற எழுத்து இல்லை இல்லையா? சரியா? ரைட். ஏ என்ற எழுத்து அரபு மொழியில் இருக்குதா? ஏ என்ற எழுத்து இல்ல. இல்ல. அப்ப நாங்க எந்த எழுத்தை போடுறது? அலிஃபை போட மேலும், யாவை போட மேலும். எண்ணில் யாவை போட்டு எழுத மேலும், அல்லது அலிஃபு கீழால ஹம்சான போட்டு எண்ணில் எழுத மேலும். அது பிரச்சனை இல்லை. எண்ணில் அதங்கானை. டானா இல்ல தானே? டானா அந்த எழுத்து இல்ல. அப்ப தாவை போட்டு எழுதுற. டாடாக்கு பதிலாக தால போடுற. அதன் கானை. அதன் கானை. சரியா? எண்ணில் அதங்கானை எப்போதும். அப்படித்தானே? எப்போதும். அப்ப எப்போதும் என்றவருக்குள்ள யாவை போட்டு இப்புக்கு பதிலாக நாங்க போடுற எழுத்து என்ன? இப்புக்கு பதிலாக பானாக்கு பதிலாக என்ன எழுத்து போடுறது? ரைட். ஓகே. அப்ப எப்போதும். தும்மன் வரக்குள்ள நாங்க வாலையும் மீமையும் போடலாம். எப்போதும் அவரை யான். யா அலிஃப் நூன். யான். சரியா? புகழ்வேன். 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 விளங்கினா அவளுக்கு? சரியா? ரைட். எண்ணில் எண்ணில் எழுத மேலும், எண்ணில் எழுத மேலும். ரைட். அதன்கானை. தானக்கு பதிலாக நாங்க தால போடுற. அடங்கானை. அடங்கானை எப்போதும். அப்ப எப்போதும். ரைட். பானாக்கு பதிலாக நாங்க பானா போடுறது. சரியா? அப்ப எப்போதும்
எப்போதும் என்றதாக நாங்க இப்படி எழுதுறத எப்போதும் யான் புகழ்வேன். சரி, அப்ப நீங்க எழுதக்கொள்ள சில நேரம் ஒருவர்ட விடைக்கு சற்று வித்தியாசமாக இன்னொருவருடைய விடை அமைந்திருக்கலாம். சில நேரம் அப்படி ஆகலாம். எழுத்துக்கள் சில நேரம் வித்தியாசமாக எழுதியிருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ் இருக்கிறத அரபால எழுதினா சரி. வணங்கினா தமிழ் இருக்கிறத ரைட், அரபு தமிழ் நீக்கிறத நீங்க அரபால் எழுதி காட்டினா சரி, அரபு தமிழ் எழுதி காட்டினா சரி. சில நேரம் சில எழுத்துக்கள் நான் சொன்ன மாதிரி அல்லாம நீங்க வேற வேற சொற்களை பயன்படுத்தியும் எழுதியிருப்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட், அடுத்தது ரைட். இந்த கதை நாங்க வகுப்புல படிச்சோம்னா நீங்களும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சா நீங்க படிச்சா ரைட். ரைட், ஓகே. நான் இப்ப கேள்விகளுக்கு விட எழுதலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வி உக்துப் உன்வானன் என்று இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன தலைப்பு எழுதணும் என்று தெரியும். உன்வானண்டா தலைப்பு. ரைட். ரெண்டாவது லிமாதா தஹப இலாண்ட சொல்லொண்டு வரணும். லிமாதா தஹப இலசூக்கி. மூணாவது கம் ஹமீரன் இம்தலக்க. நாலாவது கம் ஹமீரன் வஜத ஐந்தமா அத்த மர்ரத்தன் சானியா. ஐந்தாவது மாதா கால ஃபீ நப்சிஹி. ரைட், உண்மையில மிச்ச லேசான கேள்விகள் தான். அரபால இருந்தாலும் மிச்சமே லேசான கேள்விகளாக அந்த கேள்விகள் இருக்குது. ரைட், ஓகே. குந்து தாஹிபன் இல சூக்கி யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் அம்தலிகுஹா. ரைட், என்னிடம் இருந்த 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து. நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். வபஅத ஃபத்ரத்தின். சற்று நேரத்துக்கு பிறகு அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரா. 10 கழுதைகளும் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கழுதைகளை எண்ணி பார்த்தேன். அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சும்மா நஸல்து மினல் ஹிமார். பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். அப்போது அவை 10ஆக காணப்பட்டன. சும்மா ரகிப்துல் ஹிமார. பிறகு கழுதையில் ஏறினேன். சானியத்தன். இரண்டாவது தடவையாகவும் நான் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர. கழுதைகளை எண்ணி பார்த்தேன். அவை 9ஆக காணப்பட்டன அல்லது அவை 9ஆக இருக்க கண்டேன் என்று சொல்ல மேலும். பனஸல்து மினல் ஹிமார். எனவே நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். வஅதத்து. எண்ணி பார்த்தேன். அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி. நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். அசீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைர் மின் அன் நர்கப வஅக்ஸிரு ஹிமாரா. சரியா, நான் ஒரு கழுதையில் ஏறி சென்று, சரியா, நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். சரியா, அப்ப நான் சுருக்கமாக உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டினேன். அப்ப கேள்விக்கு விட சொல்லுங்க பார்க்க. முதலாவது கேள்வி உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாதிஹில் கிஸ்ஸா. இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை எழுதுக. என்ன தலைப்பு எழுதலாம்? அஸ்ஸைரு அஃதல். உண்டென்னா அஸ்ஸைரு அஃலல். தலைப்பு என்ன? அஸ்ஸைரு அஃலல். அது மட்டும் தானா தலைப்பு? இல்லாட்டி வேற ஏதாவது பொருத்தமான தலைப்புகள் யாருக்காக சொல்லலாமா? அஸ்ஸைரு அஃலல் இது ஒன்னாவதுக்கு விட. சரி, அஃலல், அஸ்ஸைரு அஃலல். ரைட், இது மட்டும்தானா விட? வேற ஏதாவது தலைப்பு இருக்குதா? இப்ப நீங்கள் ஜுஹா, சரியா, ஜுஹாவும் கழுதைகளும் அன்றும் தலைப்பு போடலாம் என்ன? அப்ப ஜுஹா
ஜுஹா அந்த மேலும் என்ற கருத்தை தரக்கூடிய எழுத்து என்ன சொல்லுங்க பாக்க. ஓகே, அப்ப வேவ போட்டு அங்கல அல் ஹமீர் ரெண்டு பாடத்துல இருக்குது இல்லையா பாருங்க. அல் ஹமீரன்னா கழுதைகள், ஹிமாரன்னா கழுதை. அப்ப அல் ஹமீர் சொல்ல போடலாம். ஜுஹா வல் ஹமீர், ஜுஹாவும் கழுதைகளும் அப்படியும் என்ன செய்யலாம், ஒரு தலைப்பை போடலாம். அல்லது பொருத்தமாக ஜுஹா ذهب الى السوق, ஜுஹா ذهب الى السوق, ஜுஹா சந்தைக்கு செல்கிறான் என்ற கருத்திலையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், தலைப்பு போடலாம். வெரி குட், வெரி குட், நல்ல ஒரு தலைப்பண்ணு வந்திருக்குது. அல் ஜஹில். அல் ஜஹில் என்றா என்ன கருத்து? அல் ஜஹில் என்றா அறியாமை. அறியாமை. அல் ஜஹில் அறியாமை. அல் அலிஃப் லாம் ஜீம் ஹா லாம், அல் ஜஹில். வெரி குட், ஓகே, அதுவும் நல்ல பொருத்தமான ஒரு தலைப்பு. ரைட், அல் ஜஹில் அறியாமை. அப்படியும் உங்களுக்கு என்ன செய்யலாம், தலைப்பு போடலாம். அப்ப ஏதாவது ஒரு பொருத்தமான தலைப்பு நீங்க எழுதினா சரி. ரைட். ரெண்டாவது லிமாதா ذهب الى السوق. ஓகே, இப்ப லிமாதான்னா என்ன கருத்து? இல்ல, லிமாதாண்டா ஏன், ஏன், எதற்காக, லிமாதா ஏன் அல்லது எதற்காக, சரியா? ரைட். ذهب الى السوق, ذهب என்றா சென்றான், என்ன ذهب என்றா சென்றான், السوق என்றா சந்தை, மார்க்கெட். ஓகே, அப்ப நீங்க பார்க்கலாம் ذهب என்ற சொல் ذاهبன் என்று இருக்குது இல்லையா. ذهب என்ற சொல் எப்படி இருக்குது, ذاهبன் என்று இருக்குது. ரைட். அஸ்ஸூக் என்ற சொல்லும் இருக்குது, அஸ்ஸூக் என்று இருக்குது, இங்கேயும் அஸ்ஸூக் என்று இருக்குது, இங்கே ذاهبன் என்று இருக்குது. ரைட், இங்கே ذهب என்று இருக்குது. இடையில இந்த இலா என்ற சொல்லும் வரணுமா, இங்கே இலா என்ற சொல் மிஸ் ஆகிக்குது. ஆனா கேள்வியில கட்டாயமாக வந்திருக்கணும். லிமாதா ذهب الى السوق, சந்தைக்கு ஏன் சென்றான். அப்ப ஏன் சென்றாரு, யாருக்காக சொல்ல இல்லைம்மா? ஓகே, விடையில எப்படி இருக்குது, சரியா? ரைட், லியபிஅ அஷரத ஹமீர் ரெண்டு பந்தியில் இருக்குது. ஓகே, லியபிஅ அஷரத ஹமீர். ஓகே, பிரச்சனை இல்ல. ரைட். ரைட், லியபிஅ அஷரத ஹமீர். உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அதுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அலிஃப் இருக்கிற இல்லையா, சரியா, இந்த அலிஃப் வந்து ஹம்சா நான் என்ற கருத்துல வாரது, நான் விற்பனை செய்வதற்காக. உங்களுக்கு ஏழுமா இருந்தா யாவை போட்டு விட்டா சரி. ஓகே, அலிஃபு பதிலாக யாவை போட்டா சரி. அப்ப லியபிஅ அவன் விற்பனை செய்வதற்காக அண்டு வரும். உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படியா இருந்தா பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிற மாதிரி பந்தி இருக்கிறத பார்த்தழுதுனா சரி. இந்த இருக்குது லியபிஅ அஷரத ஹமீரின் அம் தலிக்குஹான்னு இருக்குது இல்லையா. ரைட், லியபிஅ அஷரத ஹமீரின் அம் தலிக்குஹா, எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பதற்காக என்று வருது. அப்ப நான் விற்பதற்காக வரக்கொள்ள லியபிஅ பந்தியில் இருக்கிற மாதிரி அப்படி வரும். அவன் அண்டு வரக்கொள்ள லியபிஅ அண்டு வரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்த கேள்வி மூன்றாவது. கம், கம் அண்டா என்ன கருத்து? எத்தனை. எத்தனை. இங்க எத்தனை என்று வந்தாலே எத்தனை, அது அஷரா. அஷரா. எத்தனை என்று வரக்கொள்ளே உண்மையிலே நாங்க படிச்சிருந்தா ஞாபகம் வரணும். இந்த 2 இலக்கங்கள் இருக்குது, ஒன்று அஷரா, அடுத்தது திஸ்ஆ, 10, அடுத்தது 9. அப்ப கம் ஹமீரன், கம் ஹமீர், ஹமீர் அல்ல ஹிமாரனா, எத்தனை கழுதைகள், ஹமீரண்டா கழுதைகள். ஓகே, பிரச்சனை இல்லை. கம் ஹமீரன், எத்தனை கழுதைகள், இம்தலக அவன் சொந்தமாக வைத்திருந்தான். அப்ப எத்தனை கழுதைகள்? அஷரா. இப்ப நீங்க அதையும் பார்க்கலாம் விடையில இல்லையா, லேசா பார்க்கலாம் பாருங்க. இப்ப கம் ஹமீரன், கம்மண்டா எத்தனை என்று தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. இம்தலக என்ற சொல் வந்து இங்க பாருங்க, இகன வந்துக்குது, சரியா? அம் தலிக்குஹா என்று வரும் இகன. அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்ப எத்தனை என்று வரக்கொள்ள இணைக்கிற இல்லையா, அஷரத்த ஹமீரன் நிக்குது, அதுதான் விட. கம் ஹமீரன் இம்தலக. ரைட், நீங்க பூரணமாக விடை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை, விடை வந்தால் மாத்திரம் போதுமானது. போல முடியுமாக இருந்தால் பூரணமாக கூட நீங்க எழுதலாம்.
இம்தலக அஷரத ஹமீர் என்று எழுதலாம். இம்தலக அஷரத ஹமீர் என்று கூட எழுதலாம். ரைட். கம் ஹமீரன், கம் ஹமீரன் எத்தனை கழுதைகள். வஜத கண்டான், கண்டான். வஜத வஜத்துஹா வஜத்துஹான்னு பல இடங்கள் வருது இல்லையா, அது அவன் கதையை சொல்றதானே. ஜுஹா கதையை சொல்லக்கொள்ள நான் கண்டேன் நான் கண்டேன் நான் கண்டேன் என்று சொல்வார். அப்ப இங்க வந்து வஜத கேள்வியாக கேட்கல, எத்தனை கழுதைகள் நான் கண்டேன் என்று தமிழ்ல கேட்கல தானே, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, இதுதான் அரபிலையும் வினா கேட்கல, அந்த பந்தியை வச்சு கேட்கல. அவன் எத்தனை கழுதைகள் அப்படித்தான் வாருது. அவன் இங்கே போனான், அவன் எத்தனை கழுதைகளை சொந்தமாக வைத்திருந்தான். அப்ப அவன் தான் கேள்வி வாருது. அப்ப நீங்க வந்து யோசிச்சு கொள்ளணும். அதை இப்ப வஜத்துஹாண்டா நான் கண்டு கொண்டேன் அண்டு வார மாதிரி, வஜத என்ற சொல்லோட வஜத்துஹா என்ற சொல்லையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கல. வஜத என்று வந்தால் நாங்க படர்க்கேன மொழிபெயர்த்து பார்த்தா சரி. அப்ப கம் ஹமீரன் வஜத எத்தனை கழுதைகளை அவன் கண்டு கொண்டான் பெற்றுக்கொண்டான். இந்த மாண்டா போகுது சரியா. இந்த சொற்கள் கொஞ்சம் ஞாபகம் இருந்தா நல்லவ. இந்த மான கருத்து என்ன போகுது, இந்த மான கருத்து போகுது. அத்த அத்த என்ன கருத்து, அத்த எண்ணினான், எண்ணினான். நீங்க பாடத்துல பார்க்கலாம், அதத்துவன் இருக்குது, இங்க அதத்துவன் இருக்குது, நான் எண்ணினேன் நான் எண்ணினேன் இருக்குது சரியா. ஓகே, இங்கேயும் அதத்துவன் இருக்குது, நான் எண்ணினேன் ரெண்டு. அப்ப அது நான் 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 என்று வரக்கொள்ள அதத்து அதத்து அதத்துவன்னு தான் வரும். அத்த என்று வரக்கொள்ள என்ன அத்த என்று வந்தா எண்ணினான், எண்ணினான் எண்ணினான் என்று வரும் சரியா. அத்த கருத்து எண்ணினான். அப்ப கம் ஹமீரன் வஜத இந்தமா அத்த மர்ரத்தன் சானியத்தன். இங்க சானியத்தன் சொல்லி இங்க வந்திருக்குது சரியா. சானியத்தன் கருத்து இரண்டாவது நகரத்துல வரும். மர்ராண்ட கருத்து தடவை. அப்ப இந்தமா அத்த மர்ரத்தன் சானியத்தன் இரண்டாவது தடவையாக எண்ணிய போது, இரண்டாவது தடவையாக எண்ணிய போது அவன் எத்தனை கழுதைகளை கண்டு கொண்டான். எத்தனை கழுதைகள், விளங்கினா. இரண்டாவது தடவையாக என்ன கொள்ள அவன் எத்தனை கழுதைகளை கண்டு கொண்டான், 9. அது நீங்க ஒண்ணு யோசிக்க தேவையில்ல. இந்த வரியை ஃபுல்லா பாருங்க. சும்மா ரகிப்துல் ஹிமார சானியத்தன் வஅதத்துல் ஹமீர ஃபவஜத்துஹா 9. இந்த பந்தி ஃபுல்லா, இந்த வரி ஃபுல்லா சரியா. இந்த வரி ஃபுல்லா பார்த்தா விளங்கும். ரைட். சும்மா ரகிப்துல் ஹிமார சானியத்தன் பிறகு இரண்டாவது சும்மேண்டா பிறகு ரகிப்துல் ஹிமார கழுதைக்கு ஏறினேன், சானியத்தன் இரண்டாவது தடவையாகவும், வஅதத்துல் ஹமீர கழுதைகளை எண்ணி பார்த்தேன், ஃபவஜத்துஹா 9 அவை 9 இருக்க கண்டேன். அப்ப கேள்வி என்னென்றா, இரண்டாவது தடவையாக எண்ணிய போது எத்தனை கழுதைகளை அவன் பெற்றுக்கொண்டான் அல்லது கண்டு கொண்டான் என்றால் கருத்து 9. ஓகே, விளங்கினா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன கேள்வி ஒன்றுதான் சரியா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன கேள்வி என்னென்றா, இப்ப நீங்க இப்படி பார்ப்பீங்க தானே, எப்படி ஃபத்ரத்தின் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதத்துல் ஹமீரல் யதஅக்கத அன்னஹா 10 கழுதைகளும் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எண்ணி பார்த்தேன், ஃபவஜத்துஹா 9 அப்ப 9 இருக்க கண்டேன். அப்ப இங்க வந்து 9 அப்படித்தானே. அப்ப முதலாவது தடவையாக என்ன கொள்ள திணிக்கிற 9. சும்ம நஸல்து மினல் ஹிமார் பிறகு கழுதையிலிருந்து இறங்கினேன், வஅதத்து நஸர ஃபி அததில் ஹமீர் கழுதைகளின் எண்ணிக்கையில் மீண்டும் பார்வையே செலுத்தினேன், அதாவது மீண்டும் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா 10 அப்போது அவை 10 இருக்க கண்டேன் சரியா. இறங்கி பார்க்கல 10, ஏறி எண்ணி பார்த்தா 9. அந்த அடிப்படையில இது நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கல, முதலாவது 9 அடுத்த 10 மாதிரி இருக்குது. ஆனா ஓகே, அத்தனை ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன கேள்விதான். இருந்தாலும் நீங்க இந்த சானியா என்ற சொல்ல வச்சு இரண்டாவது தடவையாக என்ற சொல் இங்க வந்திருக்குது, இங்க வந்திக்குதா இல்லையா, வந்திக்குதானா. ரைட். அப்ப அந்த வரியில அந்த 2 பாசிலா அந்த 2 கமாகளுக்கு இடைப்பட்ட விடைய நீங்க எழுதி கொள்றது நல்ல. அப்ப சும்மா ரகிப்து ஹிமார சானியத்தன் பிறகு இரண்டாவது தடவையாகவும் நான் ஏறினேன்,
வஅதத்துல் ஹமீர கழுதைகளை எண்ணி பார்த்தேன் ஃபவஜத்துஹா திஸ்ஸா அப்போது அவை 9 இருக்க கண்டேன். சார் விளங்கலாமா? மாதாண்டா விடி கருத்து மாதாண்ட என்ன, மாதாண்ட கருத்து என்ன? அப்ப இதுக்கு 4வது வந்து 9. ஓகே, திஸ்ஸா. அப்ப 5வது கேள்வி மாதா கால ஃபீ நஃப்ஸிஹி, மாதா கால மாதாண்ட கருத்து என்ன, கால என்ன கூறினான், ஃபீ நஃப்ஸி இப்ப கால என்ற சொல் கூறினான், இங்க இருக்குது குல்து ஒன்று இருக்குது, குல்து ஒன்னா நான் கூறினேன், இப்ப நான் கூறினேன் கூறினான், அப்ப அவன் என்ன கூறினான், ஃபீ நஃப்ஸிஹி நஃப்ஸி என்று இருக்குது, இங்க ஃபீ நஃப்ஸிஹி என்று இருக்குது. அப்ப அவன் தனக்குள்ளே என்ன கூறிக்கொண்டான், அவன் தனக்குள்ளே என்ன கூறிக்கொண்டான் என்று வந்தால் எப்படி விட எழுதணும் சொல்லுங்க பாக்க. قال في نفسه ஆ أسير ஆ وأكسب حمارا ஆ خير من أن أركب وأخسر حمارا. வெரி குட். ஓகே, அந்த கூற்றை நீங்க அப்படியே எழுதினா சரி. அந்த கூற்றை நீங்க எந்த வித்தியாசமும் இல்லாம அப்படியே எழுதினா சரி. அசீரு வாக்சிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வாக்சிரு ஹிமாரா என்ற அந்த கூற்றை நீங்க அப்படியே எழுதி கொண்டா சரி. ஓகே, அப்போ உங்களுக்கு எழுதுற கஷ்டம் இல்லை, எழுத்து பிழை வாரவும் இல்லை, இலக்கண பிழைகள் வாரவும் இல்லை, இலக்கண பிழைகள் இங்க பார்க்கறதும் இல்லை. நான் சொல்றது என்னன்னா இருக்கிறத பார்த்து விருப்பமே எழுதுறதுதான் உள்ளது. ரைட். ஓகே, அடுத்து கவிதை. கவிதை சரியா? ரைட். இந்த கவிதையை பொறுத்த மட்டும் 1வது கேள்வி உன்வான். நான் அடிக்கடி சொல்றேன், தலைப்பு கட்டாயமா பார்த்து கொண்டு போங்க. தலைப்பை மட்டும் பார்த்தோன்னு போனா உங்களுக்கு அரபால விட எழுதுற பகுதியில 4 மாசம் சுவரா எடுக்கலாம். ஆமா, தலைப்பு என்ன இதுக்கு? தலைப்பு சொல்லுங்க. வெரி குட். ரமலான். ரமலான் லேசனா, எவ்வளவு லேசான அந்த கேள்வி. அப்ப அந்த இதுதான் கேள்வி என்று தெரிந்து கொண்டு போற ஒரே பாடம் இருக்குமாக இருந்தா அது என்ன பாடம்? அரபிலக்கின பாடமாகத்தான் இருக்கலாம். ரைட். ஓகே, அப்ப உன்வான் ரமலான். அப்ப கவிதைக்கு ஆரம்ப சொல்லே தலைப்பாக வரும். ரைட். அடுத்து மாஹுவ மௌசிமுல் குர்ஆன், குர்ஆனுடைய பருவகாலம் என்ன? ரமலான். ரமலான். அதுக்கும் ரமலான் தான். இது பாருங்க, மௌசிமுல் குர்ஆன் 1ஆம் வரியில வந்திருக்குது. அப்ப ரமலான் யா ரமலான், ரமலானே ரமலானே யா மௌசிமல் குர்ஆன், குர்ஆனுடைய பருவகாலம். குர்ஆனுடைய பருவகாலம் என்ன? ரமலான். மாஹு என்றாலும் கருத்து அரபு இலக்கண பாடத்துல என்ன என்பது தான் கருத்து, என்ன. சரியா? ஓகே. மாதா அக்பல ரமலான், மாதா அக்பல ரமலான், ரமலான் எதை முன்னோக்கி வந்துச்சு, அதாவது எதனை கொண்டு வந்துச்சு சொல்லுங்க பாக்க. பில் புஷ்ரா வல் கைரி வல் குஃப்ரான். இங்க அக்பல்த என்ற சொல் இருக்குது இல்லையா? அக்பல்த என்ற சொல் இங்க இருக்குது, ஆனா இங்க அக்பல என்ற சொல் இருக்குது. அப்போ உங்களுக்கு சுவரா தெரியும், 3வது வினாவுக்கான விட இங்கதான் இருக்குது. விளங்கினா? ஏன்னா கவிஞர் வந்து கவிதையில ரமலான விழித்துதான் பேசுறாரு. ரமலானே ரமலானே. அப்ப அக்பல்த நீ கொண்டு வந்தாய், அக்பல்த பில் புஷ்ரா நீங்க சுபசோபனங்களை கொண்டு வந்தாய். கேள்வியாக வரக்கொள்ள ரமலான முன்னிலையில கேள்வி கேட்கலாது இல்லையா? படற்கேள்வி தான் கேள்வி கேட்கணும். இப்ப மாதா அக்பல ரமலான், ரமலான் எதனை கொண்டு வந்ததுன்னு கேட்டால் அல் புஸ்ரா, நீங்க பில் புஸ்ரான்னாலும் பரவாயில்ல, பில் புஸ்ரா வல் கைரி வல் குஃப்ரான். ஓகே. 4வது மாஹியல் அமால், மாஹியல் அமால் ஃபீ ரமலான், மாஹியல் அமால் ஃபீ ரமலான். மாஹியண்டா என்ன, எவை என்ன கருத்துல வரும்? அல்ல அமாலண்டா கருத்து தெரியுமா? அல்ல அமாலண்டா அமல், அமல்கள் பன்மையில வந்திருக்குதுன்னா. மாஹியல் அமால், அமல்கள் யாவை, அமல்கள் என்ன? ஃபீ ரமலான், ரமலானில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்ன, என்னென்ன அமல்கள் இருக்குது சொல்லுங்க கவிதையை பார்த்து. அஸ்ஸௌம் என்று எழுதலாம், அல்லது அஸ்ஸௌம் என்று சொல்ல உங்களுக்கு தெரியலாட்டி சூமு அண்டிக்குதா இல்லையா? இல்ல நோம்பு பிடியுங்கள் அந்த சொல்லையும் எழுதலாம். ரைட். அஸ்ஸௌம் ஒரு அமல் சொல்லிட்டீங்க. வேற பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான். பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான். அப்ப சூமு அல்லது அஸ்ஸௌம், திக்ர், இஹ்சான். உங்களுக்கு அரபு தெரியுமா இருந்தால் வேற சொற்களையும் எழுதலாம். என்ன இல்ல அது வந்து வராது.
சரியா? அது வந்து வராதுமா. லில் வாஹிதி தையான் வராது. ஐனா வந்து நீங்க வேற தெரிஞ்ச அமல்களை அரபு தெரியுமா இருந்தா எழுதலாம். சலாத்து தராவீஹ். ஓகே, எழுத்து பிழை வந்தது பிரச்சனை இல்லை. தராவீஹ் எழுதலாம் தானே. அலிஃப் லாம் தா ரா, ரைட். அவரு தராவீஹ் அலிஃப் வாவ் யா ஹா அல்லது கியாமுல் லைல். அதே போல கிராஅத்துல் குர்ஆன் அல்லது திலாவத்துல் குர்ஆன் போன்ற சொற்களை வச்சு எழுதலாம். ஓகே, அது கட்டாயமாக இலக்கிய பிழை அல்லது சாரி இந்த எழுத்து பிழை இல்லாமத்தான் எழுதணும் அவசியம் இல்லையா? ரைட். அஞ்சாவது என்ன? ரைட் சார் அது தௌபா இஸ்திக்ஃபார் வரலாமா? எழுதலாம், பிரச்சனை இல்லை. அமல் தானே கேட்டுக்கிற மாஹியல் அமல். அப்ப தௌபா, அல் இஸ்திக்ஃபார், கியாமுல் லைல் எல்லாம் எழுதலாம். சரி, கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறது எல்லாம் எழுதலாம். அஞ்சாவது கைஃப நுஹ்யி ரமலான். ரமலானை நாங்க எப்படி உயிர்ப்பிக்கிறோம்? بالذكر والإحسان. நல்லா பாருங்க மகன். நுஹ்யி என்ற சொல் இங்க இருக்குதுன்னா நுஹ்யீஹி, அதனை நாங்கள் உயிர்ப்பிப்போம் இருக்குது. அப்ப கைஃப நுஹ்யி ரமலான், ரமலானை நாங்கள் எப்படி உயிர்ப்பிப்போம்? ஹய்யா நுஹ்யீஹி பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான் என்று இருக்குது. சரியா? குட் ஈவினிங். ரைட். அப்ப கைஃப நுஹ்யி ரமலான் என்று வந்தால் அப்ப நுஹ்யி என்ற சொல் கடைசி வரையில் இருக்குது. நுஹ்யீஹி அண்டு இருக்குது. எனவே சூராக விடையும் அடுத்த பகுதியில தான் நிற்குமேனா. அப்ப பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான் எழுதினா சரி. ரைட், ஓகே. நீங்க பார்க்கலாம், இந்த உரை பகுதியாக இருக்கலாம் அல்லது இந்த கவிதையாக இருக்கலாம், அந்த வினாக்களுக்கான விடைகள் வந்து அடுத்தடுத்த வரிகள்ல தான் வந்திருக்குது. ஒன்று அடுத்தடுத்த வசனமாக அல்லது அடுத்தடுத்த வரியாகத்தான் பெரும்பாலும் வரும். எனவே அதையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு விட எழுதினா சரி. அல்லது குறிப்பிட்ட சொல் கவிதையில எங்க இருக்குது, உரைப்பகுதியில எங்க இருக்குது, கேள்வியில வந்திருக்கின்ற அந்த சொல் ஒரு சொல்லோ அல்லது இரண்டு சொற்களோ எங்க இருக்குது என்பதை தேடி பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரியும் விடைகளை கண்டுபிடிச்சு லேசா எழுதலாம். சரியா? மிச்சம் கஷ்டம் இல்லையா? ரைட். அடுத்த பாருங்க, உங்களுக்கு தெரியும் வினாத்தாள் 2ல மொத்தமாக எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்கணும் சொல்லுங்க பார்க்க. வினாத்தாள் 2ல வினாத்தாள் 2ல 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஏன்னா அதுல ஆரம்பமாக வந்திருக்கின்ற கவிதை அல்லது உரைநடை 2ல இருந்து ஒன்று கட்டாயமாக நீங்க விடை எழுதணும். கவிதை எழுதினா உரைநடைக்கு எழுத இயலாது, உரைநடைக்கு விடை எழுதினா கவிதைக்கு எழுத இயலாது. அது ஒன்றும் போக இன்னும் ஏதாவது 2 வினாக்களுக்கு, பிரதான 2 வினாக்களுக்கு விடையளிக்கணும். மொத்தமாக 3 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். சரியா? தெளிவாக இந்த அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்குது. சரி, இது நாங்க படிச்சோம் தானே. மாரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதேன் படிச்சுக்கிறா நீங்க? ஓகே, நாங்களும் படிச்சோம். சரி, இப்ப இதுல வந்து முதலாவது கேள்வி, மேற்படி கவிதையின் மைய கருத்து யாது? என்ன மைய கருத்து? யார பத்தி பேசுற? இது நல்லா பாருங்க, ஸ்கிரீன் பாருங்கம்மா. இது மாரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதைன். அல்லாஹ்வின் திருப்தி இல்லை, பெற்றோரின் திருப்தி. அது ஓகே, அது கருத்து தானே. இந்த முழு கவிதையிலையும் யார பத்தி பேசுற? பெற்றோர்களோட முக்கியத்துவம்.
பெற்றோர்களுடைய முக்கியத்துவம். அப்ப அப்ப நீங்க வந்து மைய கருத்துல கொள்ள 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வி ஒன்றுனா சரியா? அப்ப பொருத்தமான ஒரு மைய கருத்துன்னு எழுதுனா சரி. ஒன்று, பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், அல்லது பெற்றோரின் அரவணைப்பில தான் எங்களுக்கு சிறந்த விமோசனம் இருக்குது என்றத எழுதலாம். அல்லது அல்லாஹுக்கு அடுத்ததாக பெற்றோரோடு தான் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுறது. ஓட மொழிநடையில பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு விட எழுதினா சரி. பெற்றோரின் முக்கியத்துவம் சம்பந்தமாக கவிதை பேசுகின்றது, அல்லது அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக பெற்றோரோட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதினா சரி. அந்த மாதிரி பொருத்தமான மைய கருத்து ஒன்று எழுதினா சரி. பெற்றோர்கள் என்ற சொல் கட்டாயமாக அந்த இடத்துல இருக்கணும். ஏண்டா இந்த 6 வரிகள்லையும் மெயினா பிரதானமா பேசுற யாரை வச்சோம்னா பெற்றோரை பத்தி தான் பேசுறது. எனவே பெற்றோர் என்ற விஷயம் கட்டாயமாக வரணும். மேற்படி கவிதையில் காணப்படும் இலக்கிய நயங்கள் 2. சொல்லுங்க பார்க்க. பெற்றோருக்கு உபகாரம் செய்வது குறித்து இக்கவிதை அழகுற விளக்குகிறது. மகள் இலக்கிய நயமம்மா, இலக்கிய நயம் சொல்லுங்கம்மா. இலக்கிய புக்ல இருந்துச்சு அப்படி சார். அதான் அந்த பிரிண்ட்ல வந்து நீங்க என்ன புக் வச்சுட்டீங்களோ தெரியல, புது புக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை மாத்திக்கிறேன் இல்லையா? இலக்கிய நயம் வேற, படிப்பின வேற அப்படின்ட்டு இல்லையா? ஒத்த கருத்து சொற்கள். அதான் அதான் அகினா கொஞ்சம் புரியுங்களா? அகினா வந்து மகள் இலக்கிய நயம் என்ற தலைப்பு கீழால படிப்பினைகளும் கலந்து இருக்கலாம் ஒரு புத்தகத்துல, சரியா? இலக்கிய நயம் சார் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் அப்படித்தான் வர்றது. அது குர்ஆன் சமவலு கொண்ட எதிர்பார்ப்பு சொற்கள். சமவலு கொண்ட எதிர்பார்ப்பு சொற்கள் என்ன சொற்கள்? அபுன் உம்முன். ஒத்த கருத்து சொற்கள். ஒத்த அர்த்தம் என்னைக்குது? அல் வாலிதைன் அல் அபவைன். வேற அந்த பன்மையை குறிக்கும் வாவு இடம்பெற்றிருப்பது. பன்மையை குறிக்கின்ற வாவா? 2 அடிகளாக இருக்கிறது. 2 அடிகள் கண்டுபிடிக்கலாம். கடைசி கொஸ்டின் ரைட். ஓகே, அதுல பல விஷயங்கள் இருக்குது. நீங்க பொருத்தமான 2 எழுதுனா சரி. அதுல ஒன்று, இப்ப அடிப்படை சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் இருக்குது இல்லையா? உதாரணமாக வாலித், அதே போல வாலிதுல் இன்சான், இங்கே வாலிதை நண்டு வந்திருக்குது. அதே போல இங்கே அபுன் என்ற சொல் இருக்குது, இங்கே அபவை நண்டிக்குது. அப்ப வந்து எங்களுக்கு அதை எழுதலாம். ஏன்னா ஒரு அடிப்படை சொல்லிலிருந்து அல்லது ஒரு மூல சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் கையாளப்பட்டுள்ளன என்று எழுதலாம். அதே போல ஓசை நயமிக்க சொற்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக மஹப்பா, ரப்பா, சுஅதா, ஜஸா, வாலிதைன், அபவைன் அதை எழுதலாம். அது நீங்களே சொன்ன மாதிரி ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் இருக்கிறதா இருந்தா அதை எழுதலாம். ரைட். அதே நேரம் ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்திருந்தா அதை எழுதலாம். அப்படி வந்து எங்களுக்கு பொருத்தமான இலக்கிய நயங்கள் எழுதுனா சரி. ரைட். அடுத்த கேள்வியே பாருங்க. அல் குர்ஆனில் இந்த வசனம் தாருன்னா, வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இன்ஷாஅல்லாஹ் நீங்க 3ஆம் தவணையில படிக்க இருக்கின்ற சூறாவில் உள்ள ஒரு வசனம். அதாவது சூரத்துல் இஸ்ரால இருந்து 5 வசனங்கள் நீங்க படிக்கணும். அந்த வசனங்கள்ல உள்ள ஒரு வசனம் தான் இந்த வசனம். அருமையான கருத்து என்ன? பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். யாரு? உமது இரட்சகன். உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமைக்கு அடைந்து விட்ட போதிலும் அவர்களை விரட்டவும் வேண்டாம். அவர்களை ஷீ எனும் வார்த்தையால் கூட நிந்தனை செய்ய வேண்டாம். அவர்களிடம் மிக்க மரியாதையாக மிக அன்பாக பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா இவரை கட்டளையிடுகிறான். கேள்வி என்ன? மேற்படி கவிதை கீழ் இந்த வசனத்துக்கு பொருத்தமான கருத்து எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை விளக்குக. சொல்லலுமா? அதாவது இப்ப நீங்க கவிதையில் உள்ள கருத்தையும் குர்ஆன் வசனத்தில் உள்ள கருத்தையும் இணைத்து ஒரு பொருத்தமாக விடையாக நீங்கள் எழுதணும். பந்தி அமைப்பில் எழுதலாம். எப்படி எழுதுறது?
இதுல வந்து தாயும் தந்தையும் கோபமடைச்சிருக்காக்க அல்லாஹ் கோபமடைச்சதுன்னு சொல்லப்படுது கவிதையில. ஓகே. மாதிரி குர்ஆன் வசனத்துல குர்ஆன் வசனத்துல சி என்ற வார்த்தையால கூட அவங்களை பேசக்கூடாதுன்னு. ரைட். எனவே அப்புறம் முடிங்க இப்ப. எனவே விளங்கல சார். இப்ப நீங்க சரி குர்ஆன் வசனத்துல உள்ள கருத்தை விளங்கப்படுத்திட்டீங்க, கவிதையில் உள்ள கருத்தையும் விளங்கப்படுத்திட்டீங்க. ஒரு ஏதாவது ஒன்றை சொல்லி முடிக்கணுமே. எனவே இந்த வசனத்துக்கு பொருத்தமான அல்ல இல்ல கேள்வி வந்திருக்கிறத நீங்க போடலாம். எனவே இந்த வசனத்துக்கு பொருத்தமான கருத்து கவிதையில மேற்கண்டவாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அப்படி எழுதலாம். விளங்கினா உங்களுக்கு? ஒன்றாவது குர்ஆன் வசனத்துல இருக்கின்ற கருத்து என்னவோ அதை வழங்கப்படுத்துறது. இரண்டாவது கவிதையில் இருக்கிற கருத்து என்னவோ அதை வழங்கப்படுத்துறது. ஓரளவு 2-3 வரிகளுக்கு வழங்கப்படுத்துறது. மூன்றாவதாக கடைசியாக அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணின மாதிரிக்கு ஏதாவது ஒரு வாக்கியத்தை நாங்கள் எழுதி முடிக்கிறது. உதாரணமா சொல்றேன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான்? எந்த விடயத்திலும் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது. ஏன்னா மாறு செய்யக்கூடாது, அவர்களது மனதை நோகடிக்க கூடாது. அப்படித்தானே? உஃபின் என்று கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உடல் ரீதியாக நோவினை செய்யறது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் காரணமாக அமையும். மிக மோசமான ஒரு செயல். அல்லாஹ் பெற்றோர்களை நாங்க உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ நோவினைப்படுத்துவது மிக மோசமான ஒரு செயல். எந்த அளவுக்குன்னா சீ என்ற வார்த்தையை கூட அவர்களை நோக்கி நாங்கள் என்ன செய்யப்படாது, பிரயோகிக்க கூடாது. அதே நேரம் அல்லாஹ் தஆலா இப்ப இது குர்ஆன் வசனத்துல சொல்லிக்கிற மாதிரி கவிஞர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நேசம் வைக்க மிக தகுதியானவர் யாரு? பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்களோடு மனம் குளிர நடக்க வேண்டும். பெற்றோர்களை கோபமடைய செய்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அவர்களுடைய உள்ளம் நோகும்படி அல்லது உடல் ரீதியாக அவர்களுக்கு நோவினை ஏற்படும்படி நாங்கள் நடந்து கொள்ளப்படாது என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். குர்ஆன் வசனத்தை வச்சு குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை எழுதுறது, கவிதையை வச்சு கவிதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை எழுதுறது. எழுதிட்டு கடைசியா என்ன செய்யறது? அல் குர்ஆன் ஆயத்தும் இந்த கவியடிகளும் சரி அல்ல கவிவரிகளும் பெற்றோரின் அன்பிலும் அரவணைப்பிலும் கண்குளிர்ச்சியிலும் மனிதன் விமோசனம் தங்கிக்கிறது என்றதை எழுதி விட்டுறது. விளங்கினா? நான் சும்மா சொன்னேன், நீங்களும் என்ன செய்யலாம், அது மாதிரி எழுதலாம். ஓகே, விளங்கினா? இந்த கேள்வி கஷ்டம் இல்லை. நீங்க கவிதை வந்தா கவிதை என்ன கவிதை என்றது சரியாக நீங்க இனம் கண்டு கொண்டா இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் ஒரு குர்ஆன் வசனமோ அல்லது ஹதீஸோ, நீங்க படிக்காத ஏதோ ஒரு ஹதீஸ் வரலாம், நீங்க படிக்காத ஏதோ ஒரு குர்ஆன் வசனம் வரலாம். அப்படி வந்தா அந்த மொழிபெயர்ப்பும் கட்டாயம் தருவாங்க. சரியா? மொழிபெயர்ப்பையும் கட்டாயமாக தருவாங்க. அப்ப மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொண்டா சரி. ரைட். அடுத்த பாருங்க சார். இது ஹதீஸ்ல சார், கவிதை இல்லையா சார்? எது? 3ஆம் தவணைக்குள்ள கவிதை இல்லையா சார்? இது இந்த கவிதை 2ஆம் தவணை. ஏன்னா நான் படிச்ச கிளாஸ்ல 2ஆம் தவணை மகன். கவிதை சார். விளங்கல்ல? 11ஆம் ஆண்டுல 12வது கவிதை. அப்படித்தான் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு ஸ்கீம் அனுப்பினேன். சரியா? கொஞ்சம் நீங்க அதுகளையும் பார்த்து கொள்ளுங்க. ஸ்கீமையும் 2ஆம் தவணைக்கு வந்து சார். இது 2ஆம் தவணை வந்தா? இல்லம்மா, நீங்க புத்தகத்தில் இருக்கிறதையும் பாருங்க. புத்தகம் தான் எல்லாரும் படிக்கிறது. ஆனா நான் அவளுக்கு ஸ்கீம் ஒன்று அனுப்பினேன். சரியா? அந்த ஸ்கீம் படி படிங்கன்னு சொன்னேன். சரியா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஒன்று இருக்காது. இப்போ கூட ஸ்கூல்ல வரக்கூடிய பேப்பர் டீச்சர் தான் எடுக்கிறதா இருந்தா நீங்க படிச்சிருக்கிற பகுதியிலிருந்து தான் எடுப்பாங்க. நீங்க என்ன மாகாணம்? என்ன மாகாணம் மகள்? ஈஸ்டர்ன் வடமேல் மாகாணம் டீச்சர் சார். வடமேல் மாகாணம் என்று சொன்னால் அந்த வடமேல் தான் சார் நம்மளுக்கு வர ஸ்கூல். நீங்க என்ன ஸ்கூல்? நீங்க எங்க வலயம்? வலயம் எங்க?
சார் எங்களுக்குமே தேர்ட் டைம் தான் சார் நம்ம இப்படித்தான். அதாவது நீங்க சில நேரம் மாகாண பேப்பரோ அல்லது வளைய பேப்பரோ நீங்க எடுப்பீங்க, சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் நடக்கலையா? அப்ப நாளைக்கு நாளைக்கா? சரி, ஓகே. எங்க நீங்க ஊர் எங்க? நான் கிண்ணியா கிண்ணியானா? சரி, இப்ப கிண்ணியாவாக இருக்கலாம் அல்லது இன்னொரு மாகாணம் இன்னொரு வலயமாக இருக்கலாம். ரைட். ஒவ்வொரு வலயத்துல உள்ள அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கான ஐஎஸ்ஏ கேள்விப்பட்டிருக்கிறதானே, பாடசாலையில பாக்குறது வர ஐஎஸ்ஏ மாதிரி இருக்கிறதானே, அவங்க பேப்பர் தயாரிப்பாங்க, இல்லாட்டி யாருக்கிட்டாவது கொடுத்து எடுப்பாங்க, சரியா? இப்ப கொடுத்தெடுக்கிற நேரங்கள்ல பேப்பர்களை தயாரிக்கிற நேரங்கள்ல அந்தந்த மாகாணங்கள்ல அந்தந்த வலயங்கள்ல என்ன பாடத்திட்டத்தின் அடிப்படையில படிப்பிக்கிறாங்க என்பதை பார்த்துதான் என்ன செய்யற பேப்பரை தயாரிக்கிறது, சரியா? பெரும்பாலும் அப்ப நான் படிப்பிக்கிறது இப்ப நான் ஒரு ஸ்கீம் அனுப்பினேன், ஞாபகம் இருக்கிற தெரியாது. அந்த ஸ்கீம்ல 2ஆம் தவணைக்குரியதாகத்தான் இந்த கவிதையை நாங்க படிப்போம் என்று சொன்னது, சரியா? விளங்கினா? ஓகே, ரைட், ஓகே, ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. மேற்படி கவிதையில பெற்றோருக்கு அன்பு செலுத்துவதன் மூலம் யாது பயன் கிடைக்கும் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். என்ன பயன் கிடைக்கும்? பெற்றோருக்கு அன்பு செலுத்துவதன் மூலமாக என்ன பயன் கிடைக்கும்? அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். வேற? வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ்வோட அன்பு, வாழ்க்கையில சந்தோஷம், ரைட், அதெல்லாம் எழுதலாம். ஓகே. இப்ப கடைசியா பாருங்க, சிறந்த நட்கூலியை பெறுவதற்கு பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என கவிஞர் குறிப்பிடுகிறார். கடைசியா வந்துக்குது, பப்தலு வர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் கைர ஜஸாஅ. உங்கள் மனம் விரும்பி அர்ப்பணியும் அர்ப்பணிக்கிறது. பெற்றோர்களை நேசியுங்கள். அது மேலதானே, ஃபஹிப்பு அபவைக்கும் லிதஈஷு சுஅதாஅ. நீங்கள் சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள் என்று வரும். ஓகே. அடுத்த கேள்வி என்ன? ஃபப்தலு வர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் கைர ஜஸாஅ. சரியா? அடுத்தது, நீங்கள் நட்கூலியை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்ப கேள்வி என்ன? சிறந்த நட்கூலிகளை பெறுவதற்கு பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். என்ன செய்யணுமா? மனம் விரும்பி அர்ப்பணிக்கும். மனம் விரும்பி அவர்களுக்காக இதில் நாங்க அர்ப்பணிக்கணும் என்ன தெரியுதுன்னா சரி. ஓகே, சரி. இப்ப இந்த உரை பகுதி எத்தனாம் ஆண்டுல வருது? இது காணல் ஃபல்லாஹ் 10ஆம் ஆண்டுனா? ஓகே. 10ஆம் ஆண்டுல வாரத்தையும் நீங்க கட்டாயமா பார்த்து கொண்டு போங்க, சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, சரியா? ஓகே. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ரைட். மேற்படி உரைநடை என்பது கதையினால காணப்படும் இலக்கிய நயங்கள் 2 தருக. இலக்கிய நயம் பொதுவாக உரைநடைக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டு வாரதில்லை. ஒருவேளை அப்படி கேட்டு வந்தால் என்ன மாதிரியான உரைநடை இந்த இலக்கிய நயம் எழுதலாம்? சுவாரஸ்யமான கதை, எளிய மொழி நடை. சுவாரஸ்யமான கதை, எளிய மொழி நடை. வேற? அந்த ஒரு சொல் திரும்ப திரும்ப வர்றது அதை எழுதலாம் இல்லையா? ஒரே சொல், ஒரே வகையான சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல திரும்ப திரும்ப வாரத்தை நீங்க வேணுமெண்டா எழுதலாம். ஏன்னா அது எழுதலாம் தானே. உதாரணமாக இப்ப அம்லிக்கு என்ற சொல், அம்லிக்கு என்ற சொல் இங்க வந்திருக்குது, இங்க வந்திருக்குது. உதாரணமா இங்க வந்திருக்குது, இல்லைங்களா? இங்க வந்திருக்குது அம்லிக்கு என்ற சொல். உதாரணமா அல் ஃபல்லாஹ் என்ற சொல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அது பல இடங்கள்ல வந்திருக்குது. அப்ப ஒரே வகையான சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்திருப்பது உரைநடையிட இலக்கிய நேரத்துக்கு அல்லது இலக்கியத்துக்கு அழகு சேர்க்கிற எழுதலாம். அதே நேரம் அந்த ஒரு அடிப்படை சொல்லிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள் இருக்கிற இல்லையா,
ஒரு அடிப்படை சொல்லிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள். உதாரணமாக கன்சுன், குனூசுன். கன்சுருண்டா பொக்கிஷம், குனூசன்னா பொக்கிஷங்கள். அப்ப அது வந்து ஒரு அடிப்படை சொல்லில இருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள். அப்படியெல்லாம் யோசிச்சு எழுதலாம். அமையமாக நீங்க சொன்ன மாதிரி சுவாரஸ்யமான முறையில காணப்படுகின்றது, எளிய மொழிநடையில காணப்படுகின்றது, அப்படியெல்லாம் எழுதலாம். சரி, ஓகே. அது இலக்கியம் கேட்டு வந்தால் மாத்திரமே. ரைட். படிப்பினை 2 கேட்டீங்க. படிப்பினை எழுதலாம் தானே இன்ஷா அல்லாஹ்? நிறைய இவரை ஓகே. மேலனம் செய்யக்கூடாது. அந்த பொறுமை கொள்வது கூடாது. வைத்து அடுத்தவர்களை கிண்டல் செய்யக்கூடாது அப்படி. ரைட், ஓகே. பெருமை கொள்ளக்கூடாது, யாரையும் ஏளனப்படுத்த கேவலப்படுத்த கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. பேராசை இருக்கக்கூடாது. உளத்திருப்தி தான் ஒரு மனிதனம் காணப்படக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அப்படியெல்லாம் எழுதலாம். தொழுகையில பேணுதலா இருக்கு. தொழுகையில பேணுதலாக இருக்க வேண்டும், உரிய நேரத்துக்கு தொழுகிறது, அதெல்லாம் எழுதலாமா? தனக்கு கீழ் இருப்பவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது. தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது. ரைட். கோடிடப்பட்ட சொற்றொடர்கள். ஓகே. என்ன சலாசத்து ரிஜால், கருத்து என்ன? மனிதர்கள். 3 மனிதர்கள். அல் ஃபல்லாஹுல் ஃபகீரண்டா ஏழை விவசாயி. ஏழை விவசாயி. கன்சன் கபீரனண்டா பெரிய பொக்கிஷம். தப்ரிகானி ஈமானா அண்டா ஈமான் நிரம்பிய ஈமானால் பிரகாசிக்கின்றன. இந்த கண்கள் தானே முன்னுக்கு ஐநாகும் டிக்கிறதானே. ஐநாகுண்டா அவருடைய இரு கண்கள், அவருடைய இரு கண்களும் தப்ரிகானி ஈமானா ஈமானால் பிரகாசிக்கின்றன என்று எழுதினா சரி. சரியா? ஈமானால் பிரகாசிக்கின்றன, அவ்வளவுதான். சரியா? ரைட். அடுத்த பாருங்க இந்த குர்ஆன் வசனம். ரைட். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். தொடர்ந்து வர வலா தல்மிசு அன்ஃபுஸகும் வலா தனாபசு பில் அல்காப். ரைட்.